கர்த்தருடைய ஓய்வு நாளிலே கர்த்தருடைய கேட்க வந்திருக்கிற உங்களை யாவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த நாள் கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாள். ஹல்லேலூயா. ஆமென். சனிக்கிழமையான அந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் அவர் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட தேவனாகிய கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தைகளை நாம் பக்தியோடு கூட விசுவாசத்தோடு கூட கேட்போம். கேட்ட வசனத்தின்படி வார்த்தையின்படி கேட்டுவிட்டு அதற்கு வாக்குவாதம் பண்ணாதபடி வார்த்தைகள் நம்ம சொந்த பேச்சில் அவருடைய வார்த்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை குறித்து வசதி நாம் பேசுகிறோம். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைகள் உண்மையை சொல்லியிருக்க நாம் பொய்யாய் க்ளோரி ஞாயிற்றுக்கிழமை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்வது நியாயம்தானா? அப்படியானால் வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள், வசனங்கள், தேவனுடைய தீர்க்கதரிசனமான வார்த்தைகள் அந்நிய தேவதை ஏதோ புராணத்தில் சொல்லுகிற கதைகள் எல்லாம் உயிர்த்தெழுந்த அந்த நாளில் சொல்லப்பட்டுகிறது வேதத்தில் இருக்கிறதா? ஆமென். குட் ஃப்ரைடே என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? நிச்சயமாய் உங்களை போல நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். எந்த வருஷம் எனக்கு எந்த வருஷம் என்று நமக்கு தெரியும், எந்த தேதி தெரியும், எந்த கிழமை என்று தெரியும். க்ளோரி. யோவான் 19:31 பெரிய ஓய்வு நாளாகிய பஸ்கா பண்டிகை வருகிற பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாகிய அந்த நாளிலே 14ஆம் தேதி அவன் மரித்தார். சொன்னபடியே எழுதியிருக்கிற தீர்க்கதரிசன வசனத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னபடி மரித்தார். புதன்கிழமை ஹல்லேலூயா இஸ்ரவேலுடைய நேரத்தின்படி 9ஆம் மணி வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார். இந்திய நேரத்தின்படி 3 மணிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார். ஹல்லேலூயா. பஸ்கா பண்டிகை அவரை அடக்கம் பண்ணுவதற்காக கல்லறைக்கு கொண்டு போய் அவர் வைத்தார்கள். பஸ்கா பண்டிகை சந்தோஷமாய் கொண்டாடுவதற்காக உண்மையான ஆட்டுக்குட்டியை கல்லறையில் வைத்துவிட்டு காத்திருந்தார்கள். இங்கே மரித்து போன ஆண்டவருடைய சரீரத்தை சடலத்தை பார்ப்பதற்கு அதுக்கு சுகந்த வர்க்கமிடும்படி மக்தலேனா மரியாள் ஆயத்தமானால் அது கூட இல்லை, ஆண்டவர் மரிச்சிட்டார் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மற்ற சிஷ்யர்கள் எல்லாம் மறந்து போனார்கள். இந்த நாளிலும் கூட மக்தலேனா மரியாள் அவள் போய் சொல்லவில்லை. மக்தலேனா மரியாள் நான் ஞாயிற்றுக்கிழமை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொன்னாலா? இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞாயிற்றுக்கிழமை 4வது நாள் வாரத்தில் 1ஆம் நாள் நான் உயிர்த்தெழுவேன் என்று சொன்னாரா? க்ளோரி. இல்லையே. ஆனால் நாம் எப்படி சொல்லுகிறோம்? ஞாயிற்றுக்கிழமை தான் அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி அதை குறித்து இந்த நாளே நாம் வசனத்தின்படி நாம் பார்க்க போகிறோம். ஏன் சொல்கிறேன்னா, நாம் பேசுகிறது வார்த்தை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை நாம் விசுவாசிப்போம். இது கேட்குறீங்களே சிஸ்டர், உங்கள் ஹஸ்பண்டு பிறந்த நாள் ஒரு 2 மாதம் கழிச்சு நினைவு கூறுங்களே அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? இல்லை உங்கள் பிறந்த நாள் நீங்கள் ஒரு 6 மாதம் கழிச்சு பர்த்டே கொண்டாடுங்கன்னு சொன்னால் ஒத்துப்பீங்களா? ஏன் தெரியுமா? பிறக்கிறது பெற்றிருக்கிற அந்த கருவை பெண்களுக்கு தான் தெரியும். உருவாகிறது 3 மாதம் 6 மாதம் பிள்ளை உள்ள இருக்கிறது, அப்படியே ஊரு போகிறது, செய்கிறது எல்லாம் தொட்டு 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 பார்த்து பிரசவ வேதனை உணர ஆரம்பித்த நேரத்திலிருந்து நேரம் வரைக்கும் அவன் எப்ப எக்ஸாக்ட் கரெக்டா அந்த குழந்தை வெளியே வந்து நேரத்தை கூட கணக்கு வைத்து அதை நினைச்சு இன்னைக்கு வரைக்கும் நாளைக்கு பிறந்த நாள் சொன்னா அதுக்கு முன்னாடி
நாளே ஆமென் அந்த அன்றைக்குப்பட்ட கர்ப்ப வேதனையும் அனுபவங்களையும் ஆமென் நினைத்து நினைத்து கண்ணீர் வடித்து சந்தோஷ கண்ணீரோடு கூட ஆனந்த கண்ணீர் உண்மையாகவே கர்ப்ப வேதனை உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு கிறிஸ்து ஆமென் பட்ட வேதனை மரண வேதனைகள் அவரை ஆமென்களை குறித்து ஆமென் க்ளோரி நாம் கிறிஸ்துமஸ் என்று சொல்லுகிறோம். அந்த நாள்லயும் கிறிஸ்துமஸ் என்று சொல்லி நாம் கொண்டாடுகிறோம். ஆனால் உண்மை அந்த நாள்ல 25ஆம் தேதி ஆண்டவர் பிறக்கவில்லை. ஆனா அவர் மரித்து விட்டது நாம் மறந்து போகலாமா? எழுதப்பட்டிருக்கிறதே நாம் எழுதினதே என்று பிலாத்து சொல்லுகிறார். அப்படியானால் சொன்ன வார்த்தை பொய்யா? வார்த்தையா இருக்கிறது சொல்வது பொய்யா? அமைதியான தேவனாகிய கர்த்தர் உண்மையுள்ள தேவன், உயிர்த்தெழுந்த தேவன். ஏன் தெரியுமா? அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் 3ஆம் நாளிலே, ஞாயிற்றுக்கிழமை இல்லை என்பதை ஆதாரத்தோடு கூட பார்க்க போகிறோம். கேட்டுவிட்டு ஆமென் க்ளோரி ஆமென் நான் விசுவாசிக்கிறேன், இல்லை நான் விசுவாசிக்கிறேன் அப்படி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு அமைதியா நாம் கடந்து போவோம். ஏனென்றால் பேசுவது வார்த்தை அமுதமாய் வாக்குவாதம் செய்து விவாதம் செய்து போட்டி போட்டுக்கொண்டு அமைங்கிற உண்மைக்கு இன்னும் நாம் விடுதலித்து சண்டை போடாதபடிக்கு என்னுடைய வார்த்தைகள் இன்னதென்று நமக்கு கர்த்தர் சொல்லிட்டார். ஆம் என்று விசுவாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. எந்த நாளையாவது அவர் மரித்தார் உயிர்த்தார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் கேலண்டர்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனா அந்த ஈஸ்டர் என்று சொல்லப்படுகிற அந்நிய தேவதை அது உயிர்த்த நாள்னு சொல்லி அந்த புராணத்தை எடுத்து குட் ஃப்ரைடே பெரிய வெள்ளி என்றும் உயிர்த்தார் என்று சொல்லி உயிர்த்த அந்த நாள் ஈஸ்டர் என்று சொல்லி அந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விக்கிரகத்தோடு கூட பிசாசுகளோடு பாதாள வல்லமைகளோடு கூட அவர் எழுந்தார் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி அவரை வெட்கப்படுத்தாதபடிக்கு உண்மையுள்ள பிள்ளைகளால் இன்னைக்கு நீங்களும் நானும் தான் கர்ப்ப வேதனையை பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. உண்மையிலே தேவனை ஒரு வசனத்தை பார்த்து அவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, ஞாயிற்றுக்கிழமை நீ உயிர்த்தெழுந்தீர் என்று சொல்லி இந்த உலகம் முழுவதும் ஆண்டவரே அப்பா விசுவாசித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே நீ இந்த நீ வாரத்தின் 1ஆம் நாளிலேயே நீ உயிர்த்தெழவில்லை. 7ஆம் நாளாகிய சனிக்கிழமை நீ சொன்னபடி 3 நாள் ஆண்டவரே 3ஆம் நாள் சொன்னபடி நீ உயிர்த்தெழுந்தீர். வாரத்தின் 1ஆம் நாள் நீ நீ உயிர்த்தெழுந்ததை தரிசித்த நாள் என்பதை இந்த நாளிலே உணர்ந்து கொள்வார்களாக. என்று விசுவாசிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்காதவர்களை விசுவாசிக்கும்படி அவர்களுக்கு கரங்களை இழந்தருளுவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கும் போல நல்ல பரமபிதாவே. ஆமென் ஆமென். மத்தேயு 26வது அதிகாரம் 30வது வசனம். அவர்கள் பாடின பின்பு ஒலிவமலைக்கு புறப்பட்டு போனார்கள். அவர் சூத்திர பாடி பாடின பின்பு தேவனாகிய கர்த்தர் அங்கே தம் சீஷர்களோடு கூட சமாதான போது அங்கே அவர்களுக்கு அப்பத்தையும் அப்பத்தை விட்டு சீஷர்களை கொடுத்து அந்த பஸ்காவை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் அங்கே தன் சீடர்களோடு கூட அவர் கொடுக்கிறார். அது முடிந்த பிறகு ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திர பாடி பாடின பிறகு ஒலிவமலைக்கு புறப்பட்டு போனார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டுள்ளது. மத்தேயு 26வது அதிகாரம் 32வது வசனம். தேவனாகிய கர்த்தர் பாடுகளுக்குள்ளாக போகிற இந்த வேலைகள் இது அடுத்தடுத்து என்ன நடக்குது அந்த சம்பவங்கள் எல்லாம் வாசிச்சு பார்க்கும் பொழுது மத்தேயு 32வது வசனத்துல ஆகிலும் சொல்றார் கடைசியா ஆகிலும்
அடுத்தடுத்து அந்த வசனத்தை வாசிச்சு வரும். எல்லாத்தையும் வாசிக்க நேரம் இல்லை. ஆகிலும் நான் உயிர்த்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். அங்க ஆண்டவர் சொல்றார், மீட்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து அவர் தானாய் சுயமாய் எதுவும் சொல்லவில்லை. ஏற்கனவே தீர்க்கதரிசிகள் மூலமாய் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும்படி எழுதியிருக்கிறது நிறைவேறும்படி பழைய அவன் சொல்லி வருகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்பட்ட எழுதியிருக்கிற தீர்க்க தரிசன வசனம் நிறைவேற்றும்படி அவன் நிறைவேற்றுவதற்காக வந்த ஆட்டுக்குட்டியானவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்ட இயேசுவை நோக்கி 34 வசனம், மேய்ப்பனை விடுவேன், மந்தைகள் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாம் என் நிமித்தம் இடர் அடைவீர்கள். இதெல்லாம் அப்படியே ஒன்னொன்னும் ஆண்டவர் பாடுகளாக போகும்போது சொல்லப்பட்ட கடைசி நிமிட தீர்க்க தரிசன வார்த்தைகள். இப்ப தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, இந்த ஆண்டு இந்த அது எழுதியிருக்கிறது தீர்க்கதரிசிகள் மூலமாய் தேவன் வெளிப்படுத்தி அமைச்சுகிறார், எச்சரிக்கிறார், வழி நடத்துகிறார். எடுத்துக்கொள்ளும் சுயமாய் ஒண்ணுமே சொல்ல முடியாது. நம்மளை குறித்து எழுதியிருக்கிறவை குறித்து தீர்க்கதரிசிகள் சொல்லுவது நமக்கு ஒரு சந்தோஷம். சொல்லப்பட்ட வார்த்தைகள் குறித்து துக்கமோ எச்சரிப்போ ஏதோ ஒண்ணு இங்க தேவனாகிய கர்த்தர் எழுதியிருக்கிறபடி என்று சொல்லி அவர் அடுத்தடுத்து சொல்லிட்டு ஆகியும் நான் உயிர் தெளிந்த பின்பு உங்களுக்கு முன்பே கலிலேயாவுக்கு போவேன். அல்லேலூயா. இது கடைசியா தேவனாகிய கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள். மனுஷனுடைய வார்த்தைகளுக்கே அர்த்தம் உண்டு. மனுஷனுடைய வார்த்தைக்கே வல்லது. ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட வார்த்தைக்கு க்ளோரி. அது பொய்யாகுமா? அந்த வார்த்தை பொய்யாகுமா? சும்மாவா சொன்னது? நான் பிறகு நான் போவேன் அப்படின்னு சொல்லி க்ளோரி. இங்க மனைவி காத்திருக்கா ஏர்போர்ட்ல, கணவர் வருவார் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன வார்த்தை இந்த டேட்ல கரெக்டா டிக்கெட் வாங்கியாச்சு, இந்த நேரத்துல இங்க லேண்ட் ஆகும், நான் வெயிட் பண்ணுவேன், நான் ரிசீவ் பண்ண போயிட்டே இருப்பேன், அவரை கூட்டிட்டு எல்லாம் கரெக்டா எழுதியிருக்கிறபடி அந்த நாட்கள் அது நிறைவேறி காரியங்கள் நிறைவேறுது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் சொன்ன வார்த்தை மட்டும் பொய்யாகுமா? நாம் பொய்யாய் மாற்றிவிட்டோம், நாம் நினைவு கூறவில்லை. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, கவனிங்க. க்ளோரி. உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்பே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். அவர் சொல்லிட்ட போன வார்த்தை நினைவு வரல. சரி, எப்படி நம்ம மறந்து போவோம்? கெத்செமனே தோட்டம் இடத்துக்கு போகும் முன்பு, பாடுகளுக்கு போவதற்கு முன்பாக அவர் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை இது. சரி, நம்ம அவரோடு இருக்கும்பொழுதுதான் இந்த வார்த்தை நம்ம நினைவு கூறல. அட்லீஸ்ட் மறிச்சிட்டாரு, மறுத்த அந்த நேரத்திலிருந்து ஆண்டவர் என்ன சொன்னாரு அப்படின்னு யோசிச்சுக்க வேண்டாவா? ஹல்லேலூயா. இல்ல 3 நாள் ஆகுது, அவரை குறிச்சு நினைவு கூறாம இருக்க முடியுமா? மரித்த பின் அவர் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகளை நாம் நினைவு கூர்ந்தோமா? எதுவுமே இல்லை. சீடர்கள் மறந்து போனார்கள் என்று நினைவு கூறல, எதையுமே நினைவு கூறல. அவர் அவ்வளவுதான் மறைச்சு போயிட்டார் அவங்களோட எண்ணத்தின்படி. இப்ப பார்க்கலாம், மத்தேயு 28 வசனத்துல ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் 1ஆம் நாள் விடிந்து வருகையில் மற்றும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். ஓய்வு நாள் முடிந்து 1ஆம் நாள் விடிந்து வருகையில், வாரத்தின் 1ஆம் நாள் எது? ஞாயிற்றுக்கிழமை. நம்ம எல்லாரும் சொல்லுவோம். அதுக்கு முந்தின நாள் எது? ஓய்வு நாள். ஓய்வு நாளுக்கு முன்ன அந்த நாள் எது? ஆயத்த நாள். ஆயத்த நாளுக்கு பின்னான நாள் வியாழக்கிழமை. ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாள் புதன்கிழமை. அல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு நாட்களும் வேதத்துல
எழுதப்படுறது அந்த நாள் அப்படின்னு சொல்லி. இப்படி ஒவ்வொரு நாளுக்கும் அப்ப ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விழிந்து வருகையில் கல்லறையை பார்க்க வந்தார். அதிர்படி கர்த்தருடைய தூதன் வானத்தின் இறங்கி வந்து வாசல் இந்த கல்லறை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். பார்ப்போம். அங்கு தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். மகதலேனா மரியாள் அவர் சொன்ன அந்த வார்த்தை என்ன வார்த்தை? அவர் சொன்னா சண்டே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு அவர் சொன்னாரா? வாரத்தின் முதலாம் நாள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் அவர் சொன்னாரா? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? இதுக்கு முன்பாக நான் பார்த்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகள், நான் உயிர்த்தெழுந்த பின்பு அவன் எங்கே? கலிலேயாவுக்கு போவேன். அவர் மரித்தது எப்ப? பஸ்கா பண்டிகையில் வருகிற பெரிய ஓய்வு நாளாகிய ஆயத்த நாளிலே. அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் மரித்தார். அப்ப அந்த நாள் 3 நாள், புதன்கிழமை 3 மணிக்கு அப்படின்னா 3 நாள் வியாழக்கிழமை 3 மணிக்கு அவர் மரித்தார். அப்ப அந்த சாயங்காலம் முடிகிறதுக்கு இன்னும் 3 மணி நேரம் இருக்கு. சாயங்காலம் டு சாயங்காலம். அப்ப புதன்கிழமை 6 மணிக்கு, வியாழக்கிழமை, வியாழந்து வெள்ளி, வெள்ளியிலிருந்து சனி, 3 நாள் சரியா வருது. ஆனா தவறா புரிஞ்சுக்கிட்டு கிழமைகளும் தெரியாது, நாட்களும் தெரியாது. மகதலேனா மரியாளை வச்சுக்கிட்டு அவ சொல்லவே இல்லை, வசனத்திலும் இல்லை. அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை தான் நம்ம விசுவாசிக்கணும். நான் உயிர்த்தெழுந்த பின்பு கலிலேயாவுக்கு போவேன். இங்க தூதன் வந்து சொல்றாரு, தூதன் என்ன சொல்றாரு? பயப்படாதீங்க, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். ஏன் தேடணும்? இப்ப உயிரோடு இருக்கும் பொழுது நம்முடைய ஒவ்வொருக்கும் அப்பா இறந்த பிறகு, அம்மா இறந்த பிறகு, ஏன் ஒவ்வொரு நாளும் நம்ம ஏதாவது சாப்பிடும் போது ஒரு நாளும் நம்ம நினைப்போம். விசேஷமா அவங்க நமக்கு சொன்ன நம்ம நினைவு கூறும் போது நம்ம அழுவோம், நம்ம நினைச்சு பார்ப்போம் இல்லைங்களா? அப்ப நம்முடைய தகப்பன் சீடர்களுக்கு அவர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு, நான் உயிர்த்தெழுந்த பின்பு கலிலேயா போவேன்னு சொன்ன வார்த்தை. நீங்க நான் அங்க கல்லறை இடத்துல வாங்க, நீங்க வரும்போது நான் உயிர் தெழுறதுக்காக நான் வெயிட் பண்ணுவேன், சரியா வந்துருங்க. 3ஆம் நாள் என்னை வெட்கப்படுத்துறாதீங்க, அவமானப்படுத்துறாதீங்க. க்ளோரி இப்படிலாம் சொன்னாரா? உங்களுக்கு முன்பாக மட்டும்தான் நான் உயிர் தெழுவேன், சீக்கிரமா வந்துருங்கன்னு சொன்னாரா? எங்கேயுமே இல்லையே. ஓய்வு நாள் அவங்க எங்கேயும் வெளியே போகக்கூடாது, வீட்டிலேயே இருந்தாங்க. கற்பனையின்படி அவர்கள் ஓய்ந்திருந்தார்கள். வாரத்தின் முதலாம் நாள் வராங்க. அங்க வந்த பிறகு ஏன் வரணும்? முதல்ல கல்லறைக்கு ஏன் வரணும்? ஆனாதான் சொல்லிட்டு போயிருக்கிறாரு, நான் உயிர்த்தெழுந்த பிறகு கலிலேயாவுக்கு போவேன்னு. அப்ப அவர் மறிச்ச பிறகு 6 மணிக்கு சரியா, ஏன்னா பஸ்கா பண்டிகை தொடங்க போது சந்தோஷமா உயிருள்ள பசாவை அடிச்சு அடக்கம் பண்ணிட்டாங்க. அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. யார்? இப்ப எனக்கு சொல்லிருக்கிற எங்க அப்பா எப்ப மறிச்சாரு, எப்ப வந்து கல்லறைக்கு கொண்டு போனாங்க, எப்ப அடக்கம் பண்ணாங்க, எந்த நிமிஷம், எந்த டேட்டு, கிழமை, வருஷம் எல்லாம் எனக்கு தெரியும். எங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல்ல என்ன சொன்னாரு, எதை குறிச்சு பேசினாரு, எதெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும் சொன்னாரு எனக்கு தெரியும். அப்ப எங்க அப்பா வந்து மறிச்சாருன்னா 3 நாள்ல நான் மறந்துடுவேனா? எங்க அப்பா சொன்ன வார்த்தை நான் மறந்துடுவேனா? எங்க அப்பா என்னை எடுத்து வளர்த்ததை நான் மறந்துடுவேனா? எங்க அப்பா என்கிட்ட பேசுற வார்த்தையெல்லாம் மறந்துடுவேனா? ஒன்னொன்னும் அது ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? அல்லேலூயா. ஆனா இவங்களுக்கு வரல. ஏன்னா அந்த அளவுக்கு அங்க எருசலேம் நகரத்துல ஒரே கலக்கம்,
சீடர்கள் எல்லாம் இயேசு அவருடைய ஜனங்க அவர் சீடர்கள் எல்லாம் குறித்து ஒரு கலக்கம், எங்க நம்மளையும் சாவடிச்சுவாங்களோ ஒரு கலக்கத்துல அது இருக்கலாம். ஆனால் அப்படி கலக்கத்தோடு இருக்கிறவங்க எதுக்கு கல்லறைக்கு போகணும்? சொன்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தை ஞாபகம் இருந்தா, நினைவு கூர்ந்திருந்தா இவங்க எங்க போயிருக்கணும்? கலிலேயாவுக்கு போயிருக்கணும். 12 பேரும் 11 பேரும் கலிலேயாவுக்கு போயிருக்கணும். ஆனா யாருக்கு அதை குறிச்சு கவலையே இல்லை, ஆண்டோடைய வார்த்தைக்கு நினைவுகூரும் இல்லை. ஆனா அந்த மகதலேனா மரியாள் ஆண்டவரை ரொம்ப நேசித்தபடினாலே அல்லேலூயா அங்க அவ தேடி வரா. ஆண்டோடைய வார்த்தைன்படி அங்கதானே போகணும், ஏன் கல்யாணத்துல வரணும்? அவளை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் மறிச்சுட்டான்னு அவ்வளவுதான். நான் போய் அவருக்கு என்ன சென்றடிச்சு கொஞ்சம் அவரை கனப்படுத்திட்டு வரலாம், மரியாதை செலுத்திட்டு வரலாம், சுகந்த வர்க்கமிடும்படி கந்த வர்க்கங்கள்லாம் எடுத்துக்கிட்டு அவ போறான். மற்ற மரியாதையோட இல்லை சேர்ந்து கும்பலா போறாங்க. சரி போயாச்சு. அங்க தூதன் என்ன சொல்றாரு? பயப்படாதீர்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்க தேடுகிறீர்கள் அறிவேன், அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை. அல்லேலூயா. சண்டே உயிர்த்தார் எப்படி நினைச்சு எப்படியோ இருந்தாலும் கூட வசனத்தை தெரிந்து கொள்ளுங்கள், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இங்கே 3ஆம் நாளிலே குளோரி. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 32வது வசனம். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21வது வசனம், மத்தேயு 17, 22, 23 வசனம், மத்தேயு 20, 16, 19 வசனம் வாசிச்சு பாருங்க. பிரதான ஆசாரியர்கள் வேத பாரகராலும் அடிக்கப்பட்டு கொலையுண்டு மரித்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுவேன் எழுதியிருக்கிறபடி இதெல்லாம் நிறைவேறும்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அவர் இங்கே இல்லை. தூதன் சொல்றாரு அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். 3ஆம் நாளிலே அவர் நான் உயிர்த்தெழுவேன் சொன்னாரே. கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வைத்த இடத்தை பார்த்த நாம் மரியாள். வார்த்தையின் 1ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மரியாள் எதை ஆகிறாள்? கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். வைத்த இடத்தை வந்து பார்த்த நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை. கர்த்தர் உயிர்த்தெழுந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை இல்லை. அல்லேலூயா. இதை ஏத்துக்கிறதுக்கு நமக்கு வசனத்தின்படி glory வரணும். நம்மளெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள், நம்ம போய் சொல்லக்கூடாது. சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று சீஷர்களுக்கு சொன்னது. வார்த்தை 1ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை போகும்போது அங்க அவர் உயிர்த்தெழுந்த பார்க்கல, உயிர்த்தெழுந்ததை அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் அப்படின்னு போய் சொல்லுமா அப்படின்னு சொல்லி தூதன் சொல்றார். யார் சொல்றாரு? தான் போனார் ஆண்டவர். அவங்க ஆண்டவர் போல. அல்லேலூயா. இப்ப ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்ததை glory பார்த்ததை அவன் போய் சொல்ல வைத்த இடத்தை வந்து பாருங்கள். glory. சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்கள் சொல்லுங்க. இப்ப மகதலேனா மரியாள் ஞாயிற்றுக்கிழமை அவர் உயிர்த்தெழுந்தார் அதிகாலையில அப்படின்னு சொல்லி உலகம் முழுவதும் இது இனிமேலும் வர்றவங்க எல்லாம் கூட நம்பி அந்த நாள்ல அவர் நம்பலாம், விசுவாசிக்கலாம். ஆனால் வசனத்தை நாம் நம்ப வேண்டும். அவருடைய சீஷர்களுக்கு சொல்லும். மகதலேனா மரியாளுக்கு ஞாயிற்றுக்கிழமை போய் சொல்லுங்கள். என்ன சொல்றாரு? மத்தேயு 26ஆம் அதிகாரம் 32வது வசனத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் பொழுது சொன்ன தீர்க்க தரிசனமான வார்த்தையை போய் மகதலேனா மரியாள் போய் சொல்லுமா, ஞாபகப்படுத்து, நினைவுபடி சொல்லு அப்படின்னு சொல்லி வாரத்தின் 1ஆம் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை சொல்லி
அமேன் அனுப்புகிறார் தூதன். அமேன் என்ன சொல்றாரு? ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். கலிலேயாவுக்கு போவேன் அப்படின்னு சொன்னாரே, அதை போய் சொல்லுமா அப்படின்னு சொல்லி அவன் என்ன சொல்ற தூதனு? அவன் கலிலேயாவுக்கு போகிற, அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். ஹல்லேலூயா. தூதன் சொல்றாரு. ஹல்லேலூயா. ஆமென். அவர்கள் தூதன் பார்த்து இவங்க போகும்போது பயத்தோடு கலக்கத்தோடு கூட புறப்பட்டு போகிறாங்க. அடுத்து இவன் சொல்ற, இவன் என்ன செய்யறா? அறிவிக்க போகிற போது, சீஷர்களுக்கு அறிவி போகிற போது அங்க என்ன நடக்குது? இயேசு தாமே ஹல்லேலூயா ஆமென் ஓய்வு நாள் சனிக்கிழமை, ஆமென் 3 நாள், ஆமென் 72 மணி நேரம் சொன்னபடி ஓய்வு நாள் வாரந்தோறும் வருகிற சனிக்கிழமை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்து ஆமென் க்ளோரி என்ன சொல்றாரு? ஆமென் மரியாதையிடத்துல இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு ஆமென் வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து பாதங்களை தொட்டு பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு மரியாதை, பயப்படாதீர்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். பார்த்தீங்களா? தேவன் சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தையை போய், உயிரோடு இருக்கும்போது சொன்ன வார்த்தையை போய் சொல்லு அப்படின்னு அனுப்பப்படுவது தான் வாரத்தின் முதல் நாள் ஆகிய ஞாயிற்றுக்கிழமையில அமேன் சொல்லு அப்படின்னு சொல்லி செய்தி அப்படின்னு சொல்லி அமேன் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து மகதலேனா மரியாள் கல்லறைக்கு வருவதற்கு முன்பாகவே அவர் சொன்னபடி அவர் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த பின்பு அடுத்து சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? அவர் சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தையின்படி நினைவு கூறும்படி அங்கே என்னை காண்பீர்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் சீக்கிரமா போய் அங்க அவர் சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது ஆமென் இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். இவங்க என்ன பண்ண? சீஷர்களுக்கும் பேதுருவிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்க அவரை காண்பீர்கள் என்று அவன் சொன்னபடியே போய் சீஷரிடத்துல அங்க சொல்லும் பொழுது அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் கூட இவ்வளவு தெளிவாய் தேவனாகிய கர்த்தர் உயிரோடு இருக்கும் பொழுது ஆமென் பாடுகளுக்கு உள்ள போகும்போது மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த பின்பு அவர் சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தைகளை ஆமென் திரும்ப திரும்ப நாம் நினைவு கூற வைத்தாலும், வசனத்தின்படி சொன்னாலும் ஆமென் நம்முடைய இருதய கடினத்தின் நிமித்தமாய் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் யாரோ நிச்சயமாய் ஆமென் ஏற்றுக்கொள்வார்கள். லூக்கா 24 அதிகாரம் 7வது வசனம், மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷ கைகளிலே ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதற்காக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார். ஹல்லேலூயா. சண்டே ஞாயிற்றுக்கிழமை என்ன நடந்தது? ஹல்லேலூயா. லூக்கா 24 அதிகாரம் 8வது வசனத்தில் அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து அப்பதான் நினைவு கூர்ந்தாங்க. ஹல்லேலூயா. லூக்கா 24 அதிகாரம் 9வது வசனம், கல்லறையை விட்டு திரும்பி போய் விசுவாசிக்கிறாங்களா? நம்புறாங்களா? இன்றைக்கு உங்களுக்கும் நமக்கு சொந்தமா இல்லை, அவரோட வசனத்தின்படி சுட்டி காட்டினாலும் நாம் விசுவாசிக்க முடிகிறதா? சொல்லுதான் சரி, தனியாய் வசனத்தின்படி சொன்னாலும் நம்புவதற்கு
என்னுடைய இறுதியும் வரல. அல்லேலூயா. 24வது அதிகாரம் 11வது என்னுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றியதினால், அல்லேலூயா, அவர்கள் இவளை நம்பவில்லை. தூதன் சொல்லியும் மகதலேனா மரியாள் வந்து சொல்லியும் பேருக்கும் 11 பேருக்கும் எப்படி தோணுச்சா? வீண் பேச்சாய் இவளுக்கு தோணுச்சு. லூக்கா 24வது அதிகாரம் 13வது வசனம். 2 பேர் சாயங்காலம் 2 பேர் என்ன பண்ணாங்க? எம்மாவுக்கு போறாங்க. 7 மைல் தூரமான அந்த கிராமத்துக்கு போகும்போது அந்நியரை போல காண்பித்து கேட்கிறான். சொல்லியும் நம்பல. அப்ப சொல்றாங்க, பேசிட்டு போறாங்க. அன்னை போல அவரோடு கூட வரும்பொழுது இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்ப அவரிடத்துல புலம்பிட்டு போறாங்க. எங்களே சொன்னபடி அவரையோ காணவில்லை என்றார். அவர் தான் ஏற்கனவே உயிர் தெரிஞ்சிட்டாரே, சொன்னபடி 3ஆம் நாள்ல ஞாயிற்றுக்கிழமை போய் அங்க போய் பாக்குறதுக்கு ஆண்டவர் வர சொன்னாரு. எங்க வர சொன்னாரு? கலிலேயாவுக்கு வர சொன்னாரு. கல்லறையில மகதலேனா மரியாள் பார்த்தாரு, அவதான் உயிர் தெரிந்தார். அப்பயே அது உயிர் தெரிந்த நாள் சொல்லணும், அது தரிசித்த நாள் என்று சொல்ல வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை மகதலேனா மரியாளுக்கு காட்சி கொடுத்த நாள், தரிசித்த நாள். அந்த நாளில உயிர் தெரிந்தார் என்று போய் சொல்லி தேவனாகிய கர்த்தர் சொல்லல. 3ஆம் நாள்ல நான் உயிர் தெரிவேன்னு சொன்னேன், கலிலேயாவுக்கு போவேன்னு சொன்னேன். ஹல்லேலூயா, ஆமென். சரி, வந்தீங்க போய் கூட்டிட்டு வா, 11 பேரையும் கூட்டிட்டு வா. உயிர் தெரிய அப்படிலாம் மனுஷன் தேவன் குமாரி குறித்து எழுதியிருக்கிற எல்லா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும்படி எழுதியிருக்கிறபடி தேவனாகிய கர்த்தர் எழுதியிருக்கிறார். அவர் கொடுத்த வார்த்தைகளை சுவாசிக்கிறதா தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாக்கியம். 25 அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவை விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உடையவர்களே. அல்லேலூயா. புத்தி இல்லாத மந்த இருதயம் உடையவர்களே. ரட்சிப்பார் என்று சொல்லி நாங்க நம்பியிருந்தோம். அல்லேலூயா. இவர்தான் எங்களை ரட்சிப்பார் என்று சொல்லி நாங்கள் நம்பியிருந்தோம். இவை சுமத்து என்று 3 நாள் ஆகிறது. அல்லேலூயா. வார்த்தையின் முதலாம் நாள், அது 4வது நாள். அந்த நாள்ல அவங்க பேசிட்டு போற வார்த்தை கேட்டு கர்த்தர் கடிந்து கொள்றார். அவர் கடிந்து கொள்றார். தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவை விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உடையவர்களே என்று சொல்லி விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்க வேண்டியதில்லையா என்று சொல்லி ஏன்னா எதுவும் ஆண்டவரா எதுவும் சொல்லல. விதமாக குமாரத்தை எழுதியிருக்கிறபடி தீர்க்கதரிசிகளுமாய் சொல்லப்பட்ட நிறைவேறும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு. கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்க வேண்டியதில்லையா என்று சொல்லி 27வது வசனம். தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றையும் குறித்து சொல்லியவர்களே அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அப்ப கூட தெரியல பாருங்களேன், ஒரு அந்நியர் போல வராரு. இதெல்லாம் நடக்கிறதா தெரியாத மாதிரி நீங்க இவ்வளவு அந்நியரா இருக்கிறீரோ நீங்களே கேட்கிறாங்க. இவ்வளவு சுட்டி காட்டிட்டு வராரு. அப்ப கூட இவருக்கு புத்தி வரல. இவர் என்ன எல்லாத்தையும் சொல்லிட்டு வராரு, இவருக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம கூட இருக்கும் பொழுது இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. அந்த இல்ல மரண பயம், திகில், கலக்கம் எல்லாம் அவங்களே அடைச்சு பண்ணுது. அல்லேலூயா. லூக்கா 24வது 29வது சாயங்காலம் ஆயிடுச்சு. க்ளோரி. அவரையும் கூப்பிட்டு சாயங்காலம் ஆயிடுச்சு வாங்க அப்படின்னு அவரையும் கூட்டிட்டு போகும்போது பந்தி இருக்கையில் அப்பத்தை பிற்கையில் அவரை அறிந்தார்கள். அல்லேலூயா. ஆமென். அவருடைய இடத்துக்கு போகும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து தேவனுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் க்ளோரி, தேவனுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் நாம் உட்கொண்டால்தான் நம்ம கண்கள் திறக்கப்படும். அவருடைய வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொண்டால்தான் நம்முடைய சரீர கண்கள் போய் ஆவிக்குரிய
சரித்திரமாக ஒரு மனுஷன் சொல்லும் போது முதல்ல செத்து போன உடோடு எழுந்தாங்க 7 மணி சிரிப்பாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் விசுவாசிக்கிறோம் என்றால் ஆமென், உண்மையான ஆட்டுக்குட்டியான பலியானாரே, ஏன் ஆமென், உங்களுக்கும் எனக்கும் தேவனாகிய கர்த்தர் நித்திய ஜீவனை தருவதற்காக பரலோகத்திலே சேர்ப்பதற்காக இருள்ள தேவன் தம் ஜீவனை தந்தாரே. ஏன் நம்ம விசுவாசிக்கிறோம்? நம்ம மட்டும் ஏன் விசுவாசிக்கிறோம்? மற்றவர்களால ஏன் விசுவாசிக்க முடியல? அல்லேலூயா. நாம் தேவனுடைய வார்த்தை அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் நாம் கொண்டிருக்கிறார்களே, நம்மளுக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய சிஷ்யர்களுக்கே விசுவாசம் முதலாம் நாட்களிலிருந்து காலையிலிருந்து சாயங்காலம் நாள் முடிஞ்சிருச்சு. சாயங்காலம் இருட்டு தொடங்கிடுச்சு. அதாவது திங்கட்கிழமை தொடங்கிடுச்சு. அந்த இருட்டு வழியில அப்பத்தை பிட்டு போது ஞாயிற்றுக்கிழமையே முடிஞ்சிருச்சு. திங்கட்கிழமை சாயங்காலம். அப்ப ஒரு நாள் முழுசும் ஆண்டவர் போராடி இருக்கிறார். எதுக்காக? விசுவாசம் வரணும். தாம் சீடர்களுக்கு விசுவாசம், நான் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தேன். ஆமென். அவர் சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும். ஒரெல்லாம் சொல்லி நம்பணும் இல்லை. ஆமென். அழைக்கப்பட்ட அநேக தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர், யாருக்கு மட்டும்தான்? சீடர்களுக்கு மட்டும்தான். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த பிறகு யார் விசுவாசிக்க வேண்டும்? ஆமென். glory. இந்த 11 சீஷர்கள் தான், தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்கள் தான். தீர்க்கதரிசன வார்த்தை நினைவு கூறும்படி, தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்ட வார்த்தை விசுவாசிக்கும்படி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி விசுவாசிப்பதற்கு அவர் எடுத்த முயற்சிகள் எல்லாம் கடைசியில கடிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. ஆமென். அவங்க என்ன செய்யறாங்க? அவர் கண்கள் திறக்கப்பட்டு அவர் இயேசு தரிசனமானார் என்று சொல்லி அவங்க 2 பேரும் குடுகுடுன்னு ஓடுது. அந்நேரமே அவன் எழுந்திருந்து திரும்பி போய் 11 அவனோடு இருந்தவர்களும் கூடி இருக்கு கட்டு. எல்லாரும் இப்ப அந்த அறையில கூடி இருக்கிறாங்க. வழியில நடந்தவர்கள் எல்லாவற்றையும் அவர் விவரித்து சொல்லிக் கொண்டிருக்கும் போது, அதை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, அல்லேலூயா, அங்க என்ன நடந்துச்சு? இப்ப இவங்களுக்கு என்னன்னா, ஞாயிற்றுக்கிழமை மதுரை மரியாள் மூலமா தூதர் சொன்னது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னது எல்லாம் இப்ப அவங்க விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் இப்ப விசுவாசம் வந்துருச்சு. எப்ப? ஆமென். அவர் அப்பத்தை பிற்கையில இப்பதான் ஆமென் அவர்கள் விசுவாசம் வந்த உடனே நமக்குள்ள ஒரு விசுவாசம் வரும்போது அற்புதம் நடக்கும், நிச்சயமா நடக்கும். தேவ வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது நமக்குள்ள இன்றைக்கும் அற்புதம் நடத்துகிறாரே தேவனாகிய கர்த்தர். அவர்கள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு சமாதானம் அங்க சொல்லி அங்கே ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தின ஏதோ ஒரு ஆவியை காண்கிறதா அவங்க நினைக்கிறாங்க. அப்ப கூட அவங்களால முழு இதயத்தோடு அவங்க நம்ப முடியல. செத்தவரை உயிரோட எழ முடியும் அப்படி ஒரு கலக்கத்தோடு சந்தேகத்தோடு கூட இதயத்தில் இருக்கிறாங்க. ஆண்டவர் அதையும் அறிந்து ஆண்டவர் நான் தான் என்று அறியும்படி கைகளையும் காலையும் காலையும் தொட்டார்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு ஆமென். காண்கிறபடி 24வது அதிகாரம் 30வது வசனத்தை 44வது வசனம் வரைக்கும் நீங்க வீட்டுல வாசிச்சு பாருங்க. ஆமென். அவர்களை நோக்கி, மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியது என்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். பார்த்தீங்களா? அன்றைய ஞாயிற்றுக்கிழமை உயிர் தெந்ததை பார்த்த நாளல்ல, ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தேவனாகிய கர்த்தர் தம்முடைய சீடர்களுக்கு
விசுவாசமே இல்லாத தன்னுடைய சீடர்களுக்கு காட்சி கொடுத்த நாள் தான். அவர்கள் எல்லாரும் கூடி இருக்கும் பொழுது ஆமென் அவர் தரிசனமானது எப்ப தெரியுமா? திங்கட்கிழமை சாயங்காலம் ஆரம்பமாயிடுச்சு. ஆமென். திங்கட்கிழமை. அப்ப நம்ம பேசுகிறது, நம்ம சொல்லுகிறதுல உண்மைதான வசனத்தின்படி நாம் பார்க்கிறோம். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்த போது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே. ஏன் இஸ்ரேல் முழுவதும் தேவனாகிய கர்த்தர் அப்படியே வெளியரங்கமாய் பகிரங்கமாய் காட்சி கொடுத்து ஆமென் க்ளோரி அவர் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுவேன்னு சொன்னதை நிறைவேற்றி இன்றைக்கு வரைக்கும் அவர் ஒரே தேவன் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கலாமே. ஆமென் க்ளோரி. ஆனால் என்ன சொல்றாங்க ஏன் இந்த 12-11 பேர் எல்லாருக்கும் சொல்ல வேண்டியதானே? இவங்க தான் நாம் தெரிந்து கொண்டவர்கள். ஆமென் க்ளோரி. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்தார் இல்லை, வாரந்தோறும் வருகிற சனிக்கிழமை தேவனாகிய கர்த்தர் உயிர்த்தார் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும் என்றால் நம்முடைய கால் திறக்கப்பட வேண்டும். நம்முடைய இருதயம் நம்முடைய மனது திறப்பதற்கு இடம் கொடுக்க வேண்டும். வசதி நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர்களுடைய மனதை திறந்து அவர்களை நோக்கி எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாய் இருந்தது. பெரிய ஓய்வு நாள் இது. பஸ்கா பண்டிகையில வர ஓய்வு நாளாகிய பஸ்காவை ஆட்டை அடிச்சு தயார் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். 3 மணிக்கு மரித்தார். அதான் மரித்த அதே நேரத்தில் எழுதியிருக்கிறபடி பஸ்காவை எப்படி அனுசரிக்கிறோம்? சொல்லப்பட்டபடி அந்த பஸ்காவை அடித்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அதே அப்படியே புதிய ஏற்பாட்டில் 14ஆம் தேதி பஸ்கா பண்டிகையில் வருகிற பெரிய ஓய்வு நாளாகிய 14ஆம் தேதி இயேசுவை 9ஆம் மணி வேளையில இஸ்ரவேலுடைய நேரத்தின்படி அவர் மரித்தார். அடுத்து வியாழக்கிழமை, அடுத்து வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை 6 மணிக்கு 3 மணி 3 நாள் 72 மணி நேரம் வாரந்தோறும் வருகிற ஓய்வு நாளாகிய சனிக்கிழமை தேவனாகிய கர்த்தர் உயிர்த்தெழுந்தார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார் இடத்துக்கு மோசேயின் நியாய பிரமாணத்திலும், மோசேயின் நியாய பிரமாணத்துல என்ன இருந்திருக்கு? தேவனாகிய கர்த்தர் கொடுத்த 10 கட்டளைகள் 4வது கட்டளை ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அல்லேலூயா. ஓய்வு நாளை அழிச்சிட்டாரு. ஓய்வு நாளா இஸ்ரவேலுக்கு, ஓய்வு நாளா நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லி பரிசுத்தத்துக்கு இடம் கொடுக்காம நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்காக க்ளோரி பஸ்கா அடிக்கப்பட்டது. எதுக்காக அடிக்கப்பட்டது? நம்ம பாவத்தை மன்னிப்பதற்காகத்தானே, நம்மை சுத்திகரிப்பதற்காக, நம்முடைய ஆத்மாவை நித்திய ஜீவன் பெறுவதற்காக. க்ளோரி. தேவனாகிய கர்த்தர் ஓய்வு நாளை அவர் உண்டாக்கினார். ஓய்வு நாளை நமக்கு 7ஆம் நாளாகிய ஓய்வு நாளை தேவனாகிய கர்த்தர் தந்திருக்கிற அந்த நாளிலே அந்த நாளை அவர் பரிசுத்தமாக்கினார். அந்த நாளிலே க்ளோரி அவரை ஆசீர்வதிக்கும்படி காத்திருக்கிறார். ஓய்வு நாளை பரிசுத்தமே ஆசரிக்க நினைப்பாயா? 2 கொலோசியர் 16-17 வசனங்களை வாசிச்சு பாருங்களேன். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பண்டிகையும் ஓய்வு நாட்களையும் மாத பிறப்பை குறித்து ஒருவனும் குற்றப்படுத்தாதிருப்பானாக. இது வருங்காரியங்களுக்கு நிழலாக இருக்கிறது. அது கிறிஸ்துவை பற்றினது. உண்மையாகவே இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட வேண்டும். அவர் குறித்து எழுதியிருக்கிறது. நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களில் எல்லாம் இயேசு கிறிஸ்து
பிறப்பால் அமேன் அமேன் பாவங்களிலிருந்து ரட்சிக்கும்படி அமேன் மெசியா பிறப்பால் என்று சொல்லி எழுதியிருக்கிறபடி சங்கீதங்களிலும் ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம் 93 எழுதியிருக்கிறபடி இவை எல்லாம் நிறைவேற வேண்டும் உங்களோடு இருந்த போது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷம் இவைகளே. ஹல்லேலூயா, ஆமென். அன்றியும் மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் இயேசுவின் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கவும் வேண்டியது ஆமென். ஆண்டவர் சொல்றாரு 48வது வசனத்துல நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய். ஹல்லேலூயா, நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். எத்தனை அங்க தேசம் முழுவதும் எருசலேம் நகரம் முழுவதும் ஹல்லேலூயா அங்க ஆண்டவர் சொல்லிருக்கலாமே, நீங்க தான் எனக்கு சாட்சிகள். எருசலேம் நகரம் முழுவதும் ஆமென் க்ளோரி எல்லாரும் அவரை பாடுகளை படுகிறது, அவரை அடிக்கிறது, தேசமே கலங்கி கொண்டிருக்கிறது. ஆமென் க்ளோரி எல்லாரும் சாட்சியா இருக்கிறாங்க. ஆண்டவர் பரிச்சாரு. ஆமென் 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன்னு சொன்னதற்கு அவன் தான் குற்றம் பிடித்தான். ஆமென் பிலாத்துவிட சொல்லி ஆமென் கொலை செய்யும்படி அவன் தான் சட்டமிட்டு சொன்னபடி வாங்கி கொடுத்துட்டான். மரண தண்டனை வாங்கி கொடுத்த பிறகும் பிலாத்துவிட சொல்றான், அந்த எத்தனை உயிரோடு இருக்கும்போது 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் என்று சொல்லி எங்களுக்கு ஞாபகம் இருக்குது. 27ஆம் அதிகாரம் 62வது வசனத்துல ஆயுத நாளுக்கு பின்னான மறுநாளிலே அந்த எத்தன் உயிர்த்தெழுவேன் என்று சொல்வது எங்களுக்கு ஞாபகம் இருக்குது. அப்ப ஆயுத பின்னான மறுநாள் எந்த நாள்? புதன்கிழமை. ஆமென் பஸ்கா பண்டிகையில வருகிற ஆமென் பெரிய ஓய்வு நாளாகிய ஆபிப் மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை ஆமென் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆமென் அவர் மரித்தார். அவர் சொன்னபடி அதே மாதம் அதே தேதி அதே கிழமையில் புதன்கிழமை புதிய ஏற்பாட்டிலும் எழுதியிருக்கிறபடி தீர்க்க தரிசன ஆகமங்களில் எழுதியிருக்கிறபடி ஞாயிற்றுக்கிழமையில் சொல்லிருக்கிறபடி எல்லாம் நிறைவேறும்படி 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுதியிருக்க வேண்டும் என்று ஆமென் க்ளோரி எல்லாம் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் சொல்லப்பட்டபடி நிறைவேறினது. ஆமென். இன்னைக்கு பிரதான ஆசாரியன் அவன் தான் மரண தண்டனை வாங்கி கொடுத்தான். அவன் தான் இதுக்கு முக்கியமான சாட்சியர். அவன் மட்டும் 27:62 சொல்லிருந்தான். ஹல்லேலூயா. மத்த மார்க் லூக்கா யோவான் இதெல்லாம் போல இருக்கும். ஆனா எக்ஸாக்ட் மத்த 27:62 வசனத்துல அவன் ஒரு திருடன் ஒரு வீட்டுக்குள்ள திருட போனா ஏதாவது ஒண்ணு தடைய விட்டுட்டு போவான். அவன் செஞ்சாங்கிறதுக்கு அவன் தான் சாட்சி. ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட திருடனா இருந்தாலும் சரி, பழைய திருடனா சரி, என்ன ஞானமானவனா இருந்தாலும் சரி, அவன் போய் அவனுடைய ஏதாவது ஒரு அடையாளத்தை பிரதான ஆசாரியன் தான் அவன் 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன்னு சொல்லி எங்களுக்கு ஞாபகம் இருக்குது. தேவனுக்கு தன்னை சமமாக்கலான்னு சொல்லி அப்படியே கொலை செய்யும்படி மரண தண்டனையும் வாங்கி கொடுத்தான். ஆனா அவன் எங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுவார் சொன்னபடி அவன் உயிர்த்தெழுவாரோ என்று சொல்லி பிலாத்துவிடத்துல கல்லறை பத்திரபடி அவன் வந்த நாள் எது? 27ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மறுநாளிலே புதன்கிழமை சாயங்காலம் யோசேப்பு போய் கல்லறையில அடக்கம் பண்ணிட்டு வேக வேகமா அவன் பஸ்கா பண்டிகை ஹல்லேலூயா இப்ப பண்டிகை புளிப்பில்லாம் பண்டிகை கொண்டாடணும். இப்ப சந்தோஷமா கொண்டாடணும். அவன் பண்டிகை ஆரம்பமாகும் போது வேக வேகமாகுமா 3 மணிக்கு மரித்த இயேசு கிறிஸ்து 6 மணிக்குள்ள போய் வேக வேகமா போய் கல்லறையில அடக்கம் பண்ணிட்டாங்க. ஆமென். அவனுக்கு பயம். அவன் சொன்னபடி 3ஆம் நாள் உயிர் தெரிஞ்சுட்டு என்ன போய் அவர் கல்லறைக்கு அவன் க்ளோரி அங்க போய் அதிகாரத்தை
அங்க போய் பர்மிஷன் வாங்கணும், அந்த கல்லறை பத்திரப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி. பிலாத்து என்ன சொல்றாரு, அவர் அடிச்சு மடிச்சு குற்றமில்லாத அவர் கொண்டு போய் கல்லறையே அடங்க பண்ணிட்டீங்க, அப்பயா உன் மனசு அடங்கல, உன் ஆத்மா அடங்கல, உங்களுக்கு சேவை எவ்வளவு வேணாலும் போய் முத்திரை போட்டு காவல் வச்சிருக்கேன், இஷ்டப்படி எதாவது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி பிலாத்து உத்தரவு கொடுத்துட்டார். போய் 2வது தடவை போய் கல்லறைக்கு பத்திரப்படுத்தி முத்திரை போடுகிறார். முத்திரையிடப்பட்ட கல்லறை ஞானி முத்திரை போட்டாலும் சரி, முத்திரை போட்டாலும் சரி, அமே புரட்டி தள்ளுவதற்கு ஒருவர் இல்லாமல் இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை அமே glory எங்கிருந்தாலும் சரி, அமே அவருடைய வார்த்தை சொன்னபடி நிறைவேற்றும். அவருடைய வார்த்தை சொன்னதுதான் அவர் வார்த்தை சொன்னபடி அமை நடக்கும். அவர் வார்த்தை ஒரு வார்த்தை சொன்னால் அற்புதம் நடக்கும். ஏனென்றால் அவர் வாயாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, glory. 72 மணி நேரம் பூமியின் இருதயத்தில் இருப்பார் என்று சொல்லி யோனாவின் அடையாளத்தை தேவனாகிய கர்த்தர் யோனாவே 3 நாள் மீனில் வயிற்றில் உயிரோடு இருக்க செய்த தேவன் இல்லையா? மனுஷகுமாரன் பூமியின் இருதயத்திலே அவர் சொன்ன வார்த்தையின்படி 3 நாள் கல்லறையில அவர் இருந்தது. 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுவேன் என்று சொன்னது. ஆமென், glory. நான் மரித்து அடக்கம் பண்ண 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் என்று சொன்ன வார்த்தை அது நிச்சயமா நிறைவேறியாகும். நீ முத்திரை போடாட்ட என்ன, நீ என்னதான் போர் சுற்றிலும் கலையை சுற்றி நிறுத்தினா என்ன, 3 நாள் ஹல்லேலூயா சொன்னபடி 72 மணி நேரம் முடிந்ததா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழ வேண்டும், உயிர்த்தெழுந்தாக வேண்டும், எழுதுகிறவர்கள் நிறைவேற வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். அப்ப அந்த சிலுவையில அறையப்பட்ட பிறகு அங்கே அவர் மரித்த உடனே, இப்ப எனக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறேன்னா உடனே நான் என்ன பண்ணியிருக்கணும்? ஆமென். 3ஆம் நாளிலே நான் உயிர்த்தெழுந்த பிறகு கலிலேயாவுக்கு போவேன், அங்கே நீங்க காண்பீர்கள். அப்போ மரித்து அந்த நிமிஷமே ஹல்லேலூயா என்ன பண்ணிடுவோம்? கலிலேயாவுக்கு போறதுக்கு வழியை பார்த்துக்கணும்ல. அப்ப கலிலேயாவுக்கு போறதுன்னா எப்படி போகணும்? ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நான் 3ஆம் நாள் சனிக்கிழமை அங்க போய் நாங்க வெயிட் பண்ணணும், குறித்த மலைக்கு நாங்க போய் அங்க நிக்கணும், சந்தோஷமா நாங்க அங்க ஓடி போயிருக்கணும்ல. எருசலேம்ல இருந்து கலிலேயாவுக்கு போகணும்னா 170 கிலோமீட்டர் ஆகும். வாக்கபிள் டிஸ்டன்ஸ்னா அது ஒரு 3 நாள் அப்படி போயிடலாம். அது 3 நாள்ல போகணும்னா கண்டினியூஸா வாக் பண்ணணும், கொஞ்சமே ரெஸ்ட் எடுத்துட்டு கேப் விட்டுலாம் போகக்கூடாது, கண்டினியூஸா வாக் பண்ணிட்டு போகலாம். அப்ப அந்த காலத்திலாம் கழுத மேல போகலாம். ஆனால் அந்த 3 கலிலேயாவுக்கு அங்க போய் சேர்ந்துடணும்ல. ஹல்லேலூயா, ஆமென். 3.5 hours வந்து போகணும்னா பஸ்ல போகலாம் கலிலேயாவுக்கு. அப்ப தேவன் சொன்ன வார்த்தையின்படி அங்க கலிலேயாவுக்கு போய் சீடர்கள் போய் காத்திருக்கணும். ஆனால் அவர்கள் கல்லறைக்கு போனா ஹல்லேலூயா அங்க கல்லறை புரட்டி போட்டிருக்கிறது, தூதர்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. ஆமென், glory. பயப்படாதீங்க, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். ஆமென். அவை நீங்க கலிலேயாவில நீங்க போய் காண்பீர்கள், அவர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள் சொல்லி ஆமென், glory. தூதன் ஆமென் செய்தி கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவும் வந்து சொல்லியும் வீண் பேச்சா அவர்களுக்கு தெரியுது, நம்பல. அவன் சாயங்காலம் எம்மாவுக்கு போறாங்க, அந்த 2 பேரோட பேசி அப்பம் விற்கும் போது அப்பதான் அவர்கள் என்ன செய்யறாங்க, அவங்களை அறிந்து கொண்ட பிறகு திரும்பவும் அந்த 11 பேரும் சேர்ந்து அவன் அந்த சண்டே முடிஞ்சு போச்சு. திங்கக்கிழமை ஸ்டார்ட் ஆயிடுச்சு சாயங்காலம். அப்ப வந்து எல்லாரும் விசுவாசம் வந்த பிறகு அவன் உங்களுக்கு சமாதானம் ஞாயிற்றுக்கிழமை அவன் என்ன நடந்தது, கல்லறை திறந்திருக்கிறது தான் அவன் மதுரை மரியாள் பார்த்தால். அவன் glory. கலிலேயாவுக்கு போகும்படி அவன் சொன்ன வார்த்தை தான் அவன் கேட்டாள், தூதன் சொன்னதை கேட்டாள், இயேசு கிறிஸ்து சொன்னதை கேட்டாள். அன்றைக்கு வார்த்தையின்
முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவள் உயிர்த்தெழுந்ததை அவள் பார்க்கவில்லை. ஆண்டவராகிய இயேசு அவளுக்கு காட்சி கொடுத்த நாள் அது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வழியிலே தரிசித்தாள், தரிசனமானார். ஞாயிற்றுக்கிழமை தரிசனமானால் அது. அல்லேலூயா, ஆமென். ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை உயிர்த்ததை விசுவாசிக்காமல் மரித்த இயேசுவினுடைய சரீரத்தை பார்க்கும்படி வந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. தூதனை பார்த்த நாள் அது. இயேசு கிறிஸ்துவை, ஆமென், மூன்றாம் நாளில் எழுந்த இயேசு கிறிஸ்துவை கலிலேயாவுக்கு போய் பார்க்காமல் கல்லறை வந்து தேடி பார்த்த நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை. அல்லேலூயா. மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுவேன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர், அல்லேலூயா, சொன்ன வார்த்தையை விசுவாசிக்காம, ஆமென், சீடர்களும் நினைவுறாம அவன் இருந்த நாள் தான் அது. அல்லேலூயா, க்ளோரி. தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நினைவு கூறாமல் இந்த நாள் தான் அது. அல்லேலூயா. தூதனும் இயேசு கிறிஸ்துவும் நினைவு சொல்லியும் நினைவு கூறாமல் விசுவாசிக்காமல் இருந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஆமென், க்ளோரி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் மத்தேயு 27ஆம் அதிகாரம் 62வது வசனத்தின்படி, அல்லேலூயா, பஸ்கா பண்டிகை நாளாகிய ஆயத்த நாளாகிய ஆபீப் மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 9ஆம் மணி மலையிலே மகா சத்தமாய் தன் ஜீவனை விட்டார். 72 மணி நேரம், ஆமென், தேவனாகிய கர்த்தர் மனுஷகுமாரன் பூமி இருதயத்திலே சொன்னபடி அவர் 3 நாள், ஆமென், கல்லறையிலே அவன் சரீரத்தை, ஆமென், அவர் இருந்தார். ஆமென், மரித்த சரீரமாய் இருந்தார், சலமாய், ஆமென், அவர் சொன்னபடி, ஆமென், 72 நேரத்தின்படி சனிக்கிழமை வாரந்தோறும் வருகிற ஓய்வு நாளாகிய அந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா, க்ளோரி. மத்தேயு 8ஆவது அதிகாரம் 32வது வசனத்துல, சத்தியத்தையும் சத்தியம் உங்களை விடுதலையாகும், குமாரன் உங்களை விடுதலையாக்கிறான், மெய்யாகவே விடுதலை ஆவிகளை எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. இயேசுதாமே அவர்கள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அல்லேலூயா, உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா, ஆமென். ஞாயிற்றுக்கிழமை தேவனாகிய கர்த்தர், ஆமென், க்ளோரி, அவர் உயிர்த்தெழவில்லை. இந்த நாளிலே ஞாயிற்றுக்கிழமை விசுவாசிக்கும்படி தேவனாகிய கர்த்தர் தன் சீடர்களை கடிந்து கொண்ட நாள் அது. ஞாயிற்றுக்கிழமை விசுவாசம் வரும்படி அந்த ஒரு நாள் முழுதும் கர்த்தர், ஆமென், கல்லறையில உயிரோடு தேவனை அவமானப்படுத்தின நாள் அது. கர்த்தர் அவர் உயிர்த்தெழுவான்னு விசுவாசிக்காத நாள் அது. ஆமென். சனிக்கிழமை 3ஆம் நாள்ல உயிர்த்தெழுவேன்னு சொன்ன ஆண்டுடைய வார்த்தையை விசுவாசிக்காத நாள். அந்த நாள்ல ஆமென், சனிக்கிழமை அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்த பின் காட்சி கொடுத்த அந்த நாள், வாரத்தின் 1ஆம் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையிலே ஆமென் ஓடி வராங்க. கர்த்தர் எவ்வளவோ, ஆமென். இப்ப நீங்க ஏர்போர்ட்ல உங்க ஹஸ்பண்ட் வந்தா யாருமே வரல வர வைக்கிறதுக்கு, எப்படி இருந்திருக்கும்? ஆண்டவருடைய வார்த்தை விசுவாசிக்கிறோம். யாரு? எருசலேம் நகரம் இல்ல, தேசத்தார் இல்ல, தெரிந்து கொண்ட ஜனம், தாம் தெரிந்து கொண்ட பிள்ளைங்க, ஏன் பிள்ளைங்க, இந்த 11 பேரும் விசுவாசிகள். இவங்கள தான் நான் வச்சிருக்கிற சாட்சியா, இவங்க தான் எனக்கு சாட்சி. நான் சொன்னபடி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தேன் என்று சொல்வதற்கு இவங்க தான் சாட்சி, வேற யாரும் கிடையாது. ஏன் பிள்ளைங்க தான், அதுக்குதான் நான் தெரிந்து கொண்டேன். ஆமென், க்ளோரி. இவங்கள் தான் மீன் பிடிக்கிறவர்களாய் நான் இருந்தவர்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக நான் மாற்றினேன். ஏன் தெரியுமா? மனுஷனுடைய இருதயத்தினுடைய ஆழம் எப்படிப்பட்டது, கடினமானது. அவருடைய இருதய கடினத்தை கடிந்து கொண்ட நாள் தான் ஆமென், வாரத்தின் 1ஆம் நாள். அல்லேலூயா. இதற்கு நீங்களே சாட்சிகள். 64 ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே அவர் சொன்னபடி ஆமென், இவைகளுக்கு நீங்களே சாட்சிகள். ஆமென், க்ளோரி. அதுதான் தேவனாகிய கர்த்தர் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக.
ஒவ்வொரு வாரந்தோறும் வரும் பொழுது ஓய்வு நாள் பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாக ஆண்டவர் சொன்னாரு. நினைவு கூறுங்கள், 3ஆம் நாளில் நான் உயிர்த்தெழுவேன் என்பதை நினைவு கூறுங்கள். 70 மணி நேரம் மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரன் பூமியின் இருதயத்தில் இருப்பார் என்பதை அடையாளமாய் கொடுத்தாரே. ஹல்லேலூயா. எதையுமே வார்த்தையில விசுவாசிக்கல. எல்லா கட்டளையும் பாருங்களேன். ஆமென். உன் தேவனாகிய கர்த்தர் நானே. கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறருடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறருடைய மனைவியும் அவனையும் அவனுடைய வீட்டையும் அவனுடைய இறுதியும் கழுதியும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்று எழுதியிருக்கும் கட்டளைகள்ல யாத்திராகமம் 20. ஆனால் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று மட்டும் தேவனாகிய கர்த்தர் ஏன் சொன்னார்? நினைவு கூறும்படி வாரத்தில் 1ஆம் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை, வாரந்தோறும் சனிக்கிழமை 72 மணி நேரம் 3ஆம் நாளாகிய சனிக்கிழமையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை நீங்கள்தான் சாட்சிகள். விசுவாசிக்காம கல்லெடுத்து வந்து நீ தேடி வந்து சொல்லு சீடர்களுக்கு, நான் உயிரோடு இருக்கும் பொழுது மத்தேயு 26 அதிகாரம் 38 நான் உயிர்த்தெழுந்த கலிலேயா போவேன், அங்கே நீரை காண்பீர்கள் என்று சொல்லி உயிர்த்தெழுந்த பின்பு கல்லெடுத்துல தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு. எனக்கு சொல்றாரு, போய் சொல்லு சீடர்களுக்கு, நான் உயிர்த்தெழுந்தேன், கலிலேயாவுக்கு போவேன் சொல்லி அங்கே காண்பீர்கள் போய் சொல்லுன்னு சொல்லியும் அவர்கள் பேச்சு வீண் பேச்சா தோணியது. விசுவாசிகளை இதை கேட்டுக்கொண்டு வசனத்தின்படி சொல்லியிருக்கிற வார்த்தையை நீங்கள் கீழ்ப்படிந்து அவன் எதனால அவர் மரித்தார், எந்த நாள்ல உயிர்த்தார், எந்த நாள்ல பிரதான இப்படிப்பட்ட வாழ்கிறார் இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் அவர் தெரிந்து கொண்ட இடம் எங்கிருந்தாலும் முனை வரைக்கும் எங்க இருந்தாலும் சரி, அவர் சத்தத்துக்கு அவர் ஆடு செவி கொடுக்கும், அவர் வார்த்தை செவி கொடுக்கும், வார்த்தை கீழ்ப்படியும், அவர் கட்டளை கீழும், சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும், அவர் யூதருடைய ராஜா அந்த வார்த்தை எப்படி நிறைவேறினதோ எழுதப்பட்டதோ, யூதருடைய ராஜா உங்களை என்னையும் பார்த்து சொல்கிறார், விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்தி எந்த மட்டும் 11 பேர் நீங்க சாட்சி, நீங்க சாட்சி. மறந்துட்டு போய் நிக்கிறீங்களே. உலகம் முழுவதும் புறப்பட்டு உங்களைதான் நான் அனுப்பணும், என்னை குறித்தல்லவா எழுதிருக்க வார்த்தைகள் நிறைவேறும்படி அல்லவா அவர் சொன்னபடி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். நீங்க தான் ஏன்னா இவங்க எல்லாம் மறைச்சிட்டாங்க, எல்லாம் அவர் உயிரோடு இறங்கி வா, உன்னையே ரட்சிக்க முடியல, நீதான் எங்களை ரட்சிக்க போற பரிமாணி இகழ்ந்து நிந்தித்தான். இவங்களெல்லாம் சாட்சிகள் இருக்க மாட்டாங்க. ஆமென். ஆனால் பிரதான ஆசாரியர் அவன் சாட்சியா இன்றைக்கு இருக்கிறான். அவன் சொன்னபடி 3ஆம் நாள்ல உயிர்த்தெழுந்தார் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது. இன்றைக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? உங்களை தாழ்த்தி உன் இருதயத்துல கடினத்தை எல்லாம் நீக்கி போட்டு உங்களுக்காகவும் எனக்காகவும் ஐயோ அடிக்கிறதுக்கு அவர் இவ்வளவு கொஞ்சம் தூரம் நடக்க முடியாது, வழி காவலி உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல பாடுகள் பட்டு பரியாசம் பண்ணப்பட நிந்தித்து காலை துப்பி தலையை கொட்டி அவிழ்களினாலே சுட்டி பொறுமையை அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல அமைத்தாரே அப்படி செய்வோமே. ஆமென். க்ளோரி. என் ஞாபகம் இருக்கிறது, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, நான் நினைவு வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்களே குறிக்கலாம். பிரதான ஆசாரியர் சொன்ன நாள் புதன்கிழமை. ஹல்லேலூயா. ஞாபகம் வந்திருந்தா நினைவு கூறுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் எனக்காக மரித்தார், உயிர்த்தார், என்னை மீட்பதற்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி அவர் மரித்தாரே, அவரை கொஞ்சோட்டமே என்னை மன்னித்தாரே பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் சொன்னாரே.
ஒவ்வொரு ஓய்வு நாளை பரிசுத்தமான ஆசிரிக்க நினைப்பாரு. ஐயோ பேதுரு உன்னதானே நம்பியது, 16 பேரையும் நான் சொல்லிட்டு போறேன். அல்லேலூயா. எல்லார்கிட்டையும் சொல்லி 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 இந்த 3ஆம் நாள் அவன் நான் உயிர்த்தெழுவேன் என்று சொல்லி ஞாபகப்படுத்தின நாள், நினைவு கூறும்படி சொல்லி அனுப்பப்பட்ட நாள், மகதலேனா மரியாவுக்கு சொல்லும்படி சீடர்களுக்கு போய் சொல்லு அப்படின்னு நினைவுபடி சொல்லப்பட்ட நாள் ஞாயிற்றுக்கிழமை தவிர உயிர்த்தெழுந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை இல்லை. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை அவர் உயிர்த்தெழவில்லை. 27வது அதிகாரம் 62வது வசனத்துல ஆமென் தேவனாகிய கர்த்தர் ஆமென் அவர் சொன்னபடி ஆமென் அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்தான் சாட்சி, வேற யாரும் கிடையாது. மறுபடியும் அவங்க போய் சொல்லியே இருப்பாங்க. அல்லேலூயா. இன்னொரு வசனம் நான் வாசிக்கிறேன். இந்த வசனத்தை வைத்து நிறைய முதலானதான் அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். எல்லாருக்கும் போய் பேசுவதற்கு அதிகாரம் இருக்கு. அவங்க சொன்ன வார்த்தைப்படி சொல்லி அதிகாரம் செலுத்தலாம், பணம் அதிகாரம் செலுத்தலாம், சரித்திரம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை இருந்தால் அவன் செல்லூச்சு கூட எடுத்து அவன் கழுதை கூட கண்டு அவன் நடுங்கும், கழுதை கூட பேசும். இன்றைக்கு நான் கூட ஒரு கழுதை தான். அல்லேலூயா. ஆமென். க்ளோரி. எனக்காக என் பாவத்தை அவர் சுமந்தாரே, அவருக்கு உண்மையாயிருப்பேன், அவருக்கு உண்மையாயிருப்பேன், மரணம் வரைந்த உண்மையாயிருக்கணும். அல்லேலூயா. ஆமென். மார்க் 16வது அதிகாரம் 9வது வசனம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே, க்ளோரி, வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே, முதலாம் நாள் அதிகாலையிலே அவன் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு. அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த பின்புனா ஏற்கனவே அதிகாலையில வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே ஏற்கனவே நடந்து முடிந்த ஒரு காரியத்தை எழுதும்போது அல்லேலூயா இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு. இயேசு எப்பயோ உயிர்த்தெழுந்துட்டார். வாரத்தின் ஆமென் ஓய்வு நாளை சனிக்கிழமை 72 மணி நேரம் நிறைவேறியாச்சு. 3ஆம் நாள் அவன் நிறைவடைந்து விட்டது. கர்த்தர் உயிரோடு எழுந்துட்டாரு அப்படின்னு வாரத்தின் முதலாம் நாள் மரியாள் கல்லறைக்கு வந்தபோது அல்லேலூயா இயேசு எழுந்திருந்த பின்பு மரியாளுக்கு முதல் தரிசனமானார். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு ஆமென் உயிர்த்தெழுந்தார் என்று எழுதியிருக்கிறதா? அவர் உயிர்த்தெழுந்ததை மகதலேனா மரியாளுக்கு ஆமென் பார்க்க செய்தார். மகதலேனா மரியாள் அவர் உயிர்த்தெழுந்ததை பார்த்தார் என்று எழுதியிருக்கிறதா? இல்லை. அல்லேலூயா. முதலாம் நாள் அதிகாலையிலே ஆமென் இயேசு எழுந்திருந்த பின்பு ஆமென் மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். கரங்களை தட்டுவோமா? முதல் தரிசனமானார். உயிர்த்தெழுதலுக்கும் தரிசனத்துக்கும் வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அல்லேலூயா ஆமென் விசுவாசிக்காத மரித்த சரீரத்தை சடலத்தை பார்க்க வந்த மகதலேனா மரியாளுக்கு விசுவாசிக்கும்படி ஆமென் காட்சி கொடுத்த நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை. தரிசனமான நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை. கட்டிந்து கொண்ட நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை. அவர் சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தைகள் எல்லாம் நினைவு கூறும்படி அவன் சொன்ன நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை. அவன் சீடர்களுக்கு விசுவாசம் வரும்படி ஒரு நாள் முழுவதும் வாரத்தின் முதலாம் நாள் வரைக்கும் அந்த ஒரு நாள் அவன் க்ளோரி தேவனாகிய கர்த்தர் தம் சீடர்களுக்காக அவன் நடக்கிறார். கல்லறையிலிருந்து எம்மாவு வரைக்கும் திரும்பவும் எருசலேமுக்கு வந்து ஆமென் இவ்வளவும் போராடின பிறகு ஆமென் க்ளோரி தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பக்கமாய் சேர்த்துக் கொண்டார். அல்லேலூயா. எதுக்கு? இவைகளுக்கு நீங்களே சாட்சிகள். பிரதான
சாட்சியா இருந்து எழுதியாச்சு. அல்லேலூயா. இன்றைக்கு ஆமென் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆமென் பிரதான ஆசாரியரா இன்றைக்கு உங்களுக்கும் என்னையும் கல்லறைக்கு வைக்கிறதுக்கு இல்ல, கல்லறையிலிருந்து நம்மை உயிரோடு எழுதுறது, சதா காலங்களில் உயிரோடு இருக்கிற உங்களுடைய ஆத்மாவும் என்னுடைய ஆத்மாவும் ஆமென் க்ளோரி உயிரோடு எழுப்பதற்காக கொண்டு சேர்ப்பதற்காக 2வது அதிகாரம் 25வது வசனத்தின்படி நித்திய ஜீவனை அளிப்பேன் அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தமாய் இருக்கிறது என்று ஆமென் எழுதியிருக்கிற வார்த்தை நிச்சயம் நிறைவேறும். எப்பொழுது? மத்தேயு 27:62 வசனத்தின்படி பஸ்கா பண்டிகையில் வருகிற பெரிய ஓய்வு நாளாகிய ஆயத்த நாளிலே ஆமென் புதன்கிழமை 14ஆம் தேதி ஆபீல் மாதம் இயேசு மரித்தார். ஆமென் 72 மணி நேரம் யோனாவின் அடியாளத்தை 3 நாள் மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் பூமியின் இருதயத்தில் அவர் இருப்பார் என்று 12வது அதிகாரம் 40வது வசனம் விசுவாசிக்கும் பொழுது மத்தேயு 26வது அதிகாரம் 30வது வசனம் நான் உயிர்த்தெழுந்த பின் கலிலேயாவுக்கு போவேன் என்று சொன்ன வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது ஆமென் 16வது அதிகாரம் 21வது வசனம் நாம் விசுவாசிக்கும் பொழுது நினைவு கூறும் பொழுதல்ல விசுவாசிக்கும் பொழுது உங்களுடைய ஆத்மாவும் என்னுடைய ஆத்மாவும் தேவனாகிய கர்த்தர் எழுப்புவார். இவைகளுக்கு நீங்களே சாட்சிகள் என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளா இந்த நாளிலே ஆமென் க்ளோரி அவர் ரத்தத்துக்குள்ளாக நம்மை ஒப்பு கொடுப்போமா? அவர் ஆணிப்பா இந்த கருத்துக்குள்ளாக நம்மை ஒப்பு கொடுப்போமா? பிதாவாகிய தேவன் 10 எழுதி கொடுத்த 10 கட்டளைகளிலே ஆமென் ஓய்வு பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. இந்த கட்டளை மட்டும் ஏகமாய் இருக்கிறது. நினைவு கூறு. ஓய்வு நாள் என்பது கிறிஸ்துவை பற்றினது. உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை நினைவு கூறும்படி, என்னை பாவத்திலிருந்து என்னை பரிசுத்தப்படுத்தும்படி ஆமென் ஓய்வு நாளை ஆமென் இயேசு கிறிஸ்து அல்லேலூயா அவரை நான் நினைத்த நாளிலே என்னை பரிசுத்தமாக உம்மால் ஆகுமாண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி நம்முடைய ஆத்மாவை ஆமென் ஆயத்தப்படுத்தி ஆமென் நினைவு கூறும்படி அந்த நாளிலே வந்து அவருக்கு முன்பாக நம்முடைய தலைகளை தாழ்த்தி அவர் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசீர்வதிக்க நினைக்கிறவனாகிய கர்த்தர் எழுதி கொடுத்த தம் குமாரன் அந்த நாளிலே ஆமென் வாரந்தோறும் வருகிற ஓய்வு நாளாக சனிக்கிழமையில் என் குமாரன் உயிர்த்தெழ வைப்பேன். ஏன் ஜனத்தை உயிர்த்தெழும்படி ஏன் ஜனத்தை ராஜ்யத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கும்படி ஏன் செல்ல பிள்ளைய பலியாக்க போறேன். என் குமாரன் உயிர்த்தெழுந்தால் அந்த நினைவு கூறுங்க என்று சொல்லி தன்னுடைய மகிமை முழுவதும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்தாரே தேவன். ஏன் தெரியுமா? தன்னுடைய குமாரன் தன்னுடைய ஆணிபாய்ந்த கரணினாலே ஆணி பாய்ந்த ஆமென் க்ளோரி அந்த உள்ளங்கையில் இருக்கிற போது உன்னை உள்ளங்கையில் வைத்திருக்க போதும் எனக்கு முன் இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு அது மரித்தாரு உயிர்த்தெழுந்த ஒரு வாழ்க்கை இல்லை. சாதனை நீங்க நினைக்கிறீங்களா? ஏற்ற காலத்தில் அவருடைய பலத்த கருத்துக்களாக அடைகிறீங்க. கர்த்தருடைய வசனத்தை விசுவாசிங்க. என் ஆண்டவர் ஓய்வு நாளிலே தேவனாகிய கர்த்தர் உயிர்த்தார். பஸ்கா பண்டிகையில் வருகிற பெரிய ஓய்வு நாளாக ஆயத்த நாளிலே கர்த்தர் 14ஆம் தேதி மரித்தார். ஆமென் ஆபி மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை தேவனாகிய கர்த்தர் அவர் சொன்னபடி அவர் மரித்தார் என்று சொல்லி அறிக்கையிட்டு எனக்காக மரித்தீரே, எனக்காக உயிர்த்தீரே. இந்த நாளிலே ஒவ்வொரு வாரங்களும் சனிக்கிழமை ஓய்வு நாளிலே நான் ஆராதிப்பேன், நான் ஆசரிப்பேன், நான் நினைவு கூறுவேன். இது கிறிஸ்துவை பற்றியது, இது கிறிஸ்துவை பற்றியது. ஒருவரும் குற்றப்படுத்தாதிருப்பானாக. இது ஒரு காரியங்களுக்கு நிலா இருக்கிறது என்று சொல்லி ஆட்டுக்குட்டியானவரை பற்றி எழுதியிருக்கிற வார்த்தைகள் இவைகளே இவைகளே இவைகளே. இதற்கு நீங்களே சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி தம் சீடர்களை அவர் ஆசீர்வதித்தார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ பூமி எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஞானஸ்நானம் கொடுத்து
தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றுங்கள் என்று சொல்லி சகல அதிகாரத்தையும் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். யாருக்கு? சீடர்களுக்கு. இன்றைக்கு நீங்கள் அவர் கொடுத்த வசனத்தை, வார்த்தை, தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை விசுவாசிக்கும் பொழுது இன்றைக்கும் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? சமாதானம், நித்திய ஜீவன். ஓய்வுனால அசதியாய் இருந்துடாதீங்க, ஓய்வுனால மறந்துடாதீங்க. ஓய்வுனால கிறிஸ்துவை பற்றினது வசனத்தின்படி கீழ்ப்படிந்து 1000 பேர் இருக்கலாம். பெலிஸ்தர் பக்கம் பெலிஸ்தர் பக்கம் கோலியாத் வந்து நின்று கூட்டம் சொல்லி ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீ ஒருத்தி மாத்திர ஓய்வுனால அசரிப்பேன்னு சொல்லி நீ அசரிக்கிறியோ? சத்துருவுக்கு தெரியும், பிரதானாசிரியருக்கு தெரியும், எந்த நாளிலே நான் காட்டி கொடுத்தேன் என்று சொல்லி எருசலேம் நகரம் முழுவதும் சாட்சி. அல்லேலூயா. கர்த்தர் எல்லாம் சாட்சிகளாக இருக்க. இன்றைக்கு நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நேசிப்பீர்களானால் அவர் சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். சத்தியத்தை அறிந்த நீங்கள் உங்கள் மனக்கண்கள் திறந்து ஒருவரும் வஞ்சிக்காதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தர் எழுதி கொடுத்த வார்த்தையை நான் சுவாசிப்பேன். இது எழுதியிருக்கிறது, வசனத்தின்படி எழுதியிருக்கிறது. இது உண்மை, இது சத்தியம். குமாரன் என்னை நிச்சயம் விடுதலையாக்குவார். அவரோடு முன்னத்திலே என்னை வீற்றிருக்க பண்ணுவார். அவரோடு கூட சதா காலங்களையும் அவரோடு கூட கண்ணீரும் இல்லை, பசியும் இல்லை, துக்கம் இல்லாத அவரோடு கூட சொல்ல பிள்ளையா என்னாலும் அவரை ஆலயத்தில். இதுக்கு மாறாக பல பேர் எவ்வளவு வேணாலும் அமைகள் சொல்லலாம், நம்புகிறபடி சொல்லலாம். அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய வசனம், வார்த்தை உண்மை உண்மை உண்மை. அல்லேலூயா. தவறாக என்ன செய்ய, தவறாக இல்லை, தெரிந்தே க்ளோரி. வெள்ளிக்கிழமை ஓய்வு நாள், சனிக்கிழமை ஆயத்த நாள், கிழமை. அல்லேலூயா. வெள்ளிக்கிழமை ஆயத்த நாள். அந்த ஆயத்த நாளிலே இயேசு கிறிஸ்து சரீரத்தை அடக்கம் பண்ணினார்கள். க்ளோரி. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. அல்லேலூயா. வெள்ளிக்கிழமை 6 மணிக்கு வச்சாச்சு, சனிக்கிழமை 6 மணிக்கு. சனிக்கிழமை 6 மணினா அதுல இருந்து ஞாயிற்றுக்கிழமை 6 மணி, ஞாயிற்றுக்கிழமை 6 திங்கட்கிழமை 6 மணி தானே வருது. ஆனால் 3 நாள் 3 நாள் அவர் 72 மணி நேரம் அடையாளமாய் கொடுத்திருக்கிறாரே. அதுவும் இல்லையே, பொய்யாய் சொல்லுகிறதான அந்த நாட்களில் நம்பாதபடிக்கு ஏதோ ஈஷா என்ற விக்கிரகம், பாதாளத்தின் வல்லமைகள் உயிர்த்தெழுந்த அந்த விக்கிரகத்தினுடைய தேவதனுடைய நாளிலே கர்த்தரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி எந்த நாள் அவர் உயிர்த்தெழுந்த மரித்தான கும்பலோடு போய் அந்த நாளிலே இராதபடி வசனத்தின்படி அந்த நாளிலே, இந்த நாள் கர்த்தர் மரிக்கவில்லை, இந்த நாள்ல கர்த்தர் உயிர்த்தெழவில்லை, நான் வசனத்தை நம்புகிறேன், அல்லேலூயா, கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அந்த நாளிலே இராதபடிக்கு நிறைய பேர் கேலண்டர்ஸ் போட்டிருக்கிறான். ஆபிப் மாதம், இது நிசான் மாதம், இதுதான் 14ஆம் தேதி, இதுதான் இந்த நாள் தான், இந்த நாள் தான் என்று சொல்லி. அல்லேலூயா, க்ளோரி. யார் எது இப்படி போட்டாலும் சரி, கர்த்தருடைய வசனத்தின்படி இன்றைக்கு உலகம் முழுவதும் குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் என்று சொல்லுகிற அந்த நாட்களிலே, அந்த மாதத்திலே க்ளோரி, தேவனாகிய கர்த்தர் மரிக்கவும் இல்லை, உயிர்த்தெழவும் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை அவர் உயிர்த்தெழவும் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை அவர் தரிசனம் கொடுத்த நாள், காட்சி கொடுத்த நாள். அல்லேலூயா. பின்பு காட்சி கொடுத்த நாள். அல்லேலூயா. அந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் தம் சீடர்களை கடிந்து கொண்ட நாள். அல்லேலூயா. இருப்போமா? தேவனுக்கு உண்மையா இருப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? அல்லேலூயா, க்ளோரி. சொன்ன வார்த்தை வசனத்தின்படி இந்த நாளில் நாங்கள் தியானித்தோம். சாட்சியாயிருப்போம், மரண பரியந்தம் சாட்சியாயிருப்போம், உண்மையா இருப்போம். ஆண்டவரே, தகுதியாகிய கர்த்தர் உமக்கு முன்பாக கேட்ட தியானித்த வேத வசனத்தின்படியாக நாங்கள் வாழ எல்லா மனுஷனுடைய எல்லா எதிர்த்த நிர்மூலமாக்கி எங்கள் இந்த பூமியிலே ஆண்டவரே உண்மையாய் சாட்சியாய் வாழ என் தேவனாகிய கர்த்தர் உதவி செய்வீராக. மரண பரியந்தம் ஆண்டவரே நாங்கள் சாட்சிகளாய் இருப்போம். நீர் எங்களை ஆண்டவரே ராஜ்யத்திலே கர்த்தர் நினைத்த
எங்களையும் அவங்களுடைய பிள்ளைகளையும் கத்தர் சதாகால வீட்சிக்கிற தேவன் உமோடு கூட நாங்கள் இருப்பதற்கு கிருபை செய்கிறான். அப்பா நீர் அப்படி செய்து விட்டு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கும் சொல்ல நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.